வீரதீர சூரன் பார்ட் 2 டீசர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. இந்த டீசர் பார்க்கும்பொழுது எனக்கு என்னென்ன இம்பாக்ட் ஆனது, அதே மாதிரி இந்த டீசரில் என்னென்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசர் வந்து ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அண்ட் விக்ரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்தில் நடிச்சிருப்பாரு பார்த்தீங்கன்னா அருள், தில்லு, சாமி இந்த மாதிரி படங்களில் நடித்த ஒரு விக்ரம் சார் வந்து இந்த படத்தில் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்ஜே சூர்யாவும் சூரஜ் வெஞ்சமுடு இவங்க 2 பேர் தான் வந்து வில்லன் பண்ணியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா வந்து காப்பா பண்ணுற எல்லா படமுமே நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மாநாடு படமாக இருக்கட்டும், வதந்தி அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாரு. இந்த படத்துலையுமே வந்து அவர் காப் அப்படிங்கிறதுனால கூடுதலாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்குன்னே சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் சூரஜ் வெஞ்சமுடு இவர் வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் ஒரு பெரிய ஸ்டாரு. அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வில்லனாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது. அதே மாதிரி இவங்க 3 பேர் ஸ்டார் கேஸ்ட் இருக்கும் பொழுது இந்த படம் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 1 டே ஸ்டோரி. நம்ம கைதி படம் மாதிரி தான் ஒரு நைட்டில் நடக்க போகிற ஸ்டோரி அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யு அருண்குமார் சார் வந்து சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் என்ன கான்ஃப்ளிக்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம், இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே செட்டப் பண்ணவே இல்லை, யார் இவங்க யார் இவங்களுக்கு சொந்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான் நான் ரிவீல் பண்ண போகிறேன். பட் இந்த படம் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்லேருந்து ஆரம்பித்து ஒரு சண்டை சீக்வன்ஸாக படம் ஃபுல்லாக போக போகுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு நைட் பேக்ராப் அப்படிங்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதாக ஒரு விஷயம் தோணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீசர் ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரை போட்டு தள்ளுறதுல ஒரு பெரிய குறிக்கோளோடு இருப்பாங்க. எல்லாருமே விக்ரம் சாரை போட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விக்ரம் சார் எப்படி அந்த திருவிழாவிலேருந்து தப்பிக்கிறாரு, அந்த நாளை எப்படி கடக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் ஸ்டோரியாக இருக்க போகுது. அண்ட் இந்த மாதிரி ஸ்டோரி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்விக் அப்படிங்கிற இந்த படத்தில் பார்த்துருப்போம். அந்த வேர்ல்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்விக்கை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஜான்விக் எப்படி தப்பிச்சு வராரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஸ்டோரியாகவும் இருக்கும். ஸோ எனக்கு இன்னும் சிமிலராக ஸ்டோரி கனெக்ட் ஆனாலும் இவங்க வந்து அது ரூரல் பேக்ட்ராப்பில் பண்ணுறதுனாலையும் அதே மாதிரி நம்மளோட ஜான்விக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் இருந்தனாலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. பட் ஸ்டோரி ஆஃப் த பிளாட் வந்து பார்க்கும்பொழுது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியுது. அண்ட் குறிப்பிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா இந்த படம் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல இவர் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் பயமுடுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவத்தை வந்து விக்ரம் சார் போன ப்ரீகால்லையோ பண்ணியிருக்கலாம், இல்லை இதில் ஒரு என்ன சொல்கிறது இன்ட்ரோல் பிளாக்ல கூட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த 2 விஷயத்தை எங்கே அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ஒன்று விட்டுருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டைட்டில் டீசர் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்று வந்து விட்டுருந்தாங்க. இந்த 2 வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை பண்ணது நான் தான் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சார் வந்து சொல்லுவார். காதுக்கும் நெத்தி பொட்டுக்கும் 2 இன்ச்சு தான் கேப்பு அப்படிங்கிற ஒரு டைலாக்கும் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ரைட்டிங். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் ஒரு கெட்டது நடக்குன்னா அதையும் எதிர்த்து கேட்குற ஒரு ஹீரோ. அண்ட் இருந்தாலும் வீட்டோட ஃபேமிலி மேலே ரொம்ப பாசமாக இருக்க ஒரு அப்பா அப்படிங்கிற இந்த 3 கான்ஃப்ளிக்ட்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் இருக்காரு. அதே மாதிரி விக்ரம் சாரை சுற்றி எப்படி இவ்வளோ பேர் வந்து சண்டை போடுறாங்க, அதை எப்படி விக்ரம் சார் தவிர்த்து வெளில வராரு அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பிளாட்டு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தங்கலான் பண்ணியிருந்தாரு, அது செம பிளாக் பஸ்டர். பட் இப்போ வந்து அடுத்து வீரதீர சூரன் அப்படிங்கும் பொழுது இது ஒரு மதுரை சைடு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் செம வெயிட்டிங்காக இருப்பாங்க. விக்ரம் சார் மதுரை சைடு ஆல்ரெடி அவர் சாமி படம்லாம் வந்து எப்படி ஹிட் ஆனிச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த வீரதீர சூரன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டாக போகுது நம்ம எல்லாத்துக்குமே இப்போலேருந்தே தெரியுது அப்படிங்கிறத சொல்ல முடியுது.